உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆரம்பிக்க போகுது. இந்த குரு பயிற்சி அப்படின்னாலே மக்கள் ரொம்பவே ஆர்வமாக காத்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா குரு பகவான் அப்படின்னாலே ஒரு சுபமான ஒரு விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்காரு. இந்த குரு பகவான் அனைத்து மக்களுக்கும் எந்த மாதிரியான ராஜ யோகத்தை கொடுக்க காத்திருக்காரு? குரு பகவான் பொதுவாகவே ஜூன் 2 கடகத்தில் உச்சம். குரு அப்படின்னாலே என்ன அப்படின்னா சகல செல்வங்கள்னு அர்த்தம். இப்போது இந்த வருஷம் வேற உச்சம் பெற்ற குரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரார். அதனால் யார் யாருக்கெல்லாம் இவர் செல்வ வளங்களை தரப்போகிறார், யார் யார் வீட்டில எல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் மகிழ்ச்சி குடும்பம் ஒன்றிணைய போகுது அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய ராஜ யோகங்கள் என்னென்ன? மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த குரு பகவான் 5ஆம் இடத்தில் வருகிறார். 5ஆம் இடம் என்பது என்னென்னா யோகஸ்தானம். பிருந்தா எப்பயுமே நம்ம சொல்லுவோம், இந்த யோகம் இருக்கா, திருமண யோகம் இருக்கா, புத்திர யோகம் இருக்கா போன்ற யோகங்கள் என்ன அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடையக்கூடிய அதி அற்புதமான விஷயங்களை தான் நம்ம யோகங்கள்னு சொல்கிறோம். இந்த யோகங்கள்ங்கிற இடத்துல குரு பகவான் வரும் பொழுது, 5ஆம் இடத்திலே வரும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா யோகங்கள் அதிகமாக கிடைக்கிறது. இவர் 1-10 குடையவராக இருக்கிறார் குரு. இவர் 5ஆம் இடத்திலிருந்து யோகத்தை தரும்போது தொழிலில் நம்பர் 1 ஆகிறார். நீங்கள் என்ன பிஸ்னஸ் வேணால் பண்ணுங்கள், பால் பிஸ்னஸ் பண்ணுங்கள், நீங்கள் ஷேர் மார்க்கெட் பண்ணுங்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள். ஆனால் அதில் நம்பர் 1 ஆக்குவார். நான் தான் நம்பர் 1 என்று ஆக்குவார். நான் தான்டா இனிமேல் நின்னா தர்பார். அது மாதிரி நீங்கள் தான் ஃபஸ்ட் ஆளாக, நீங்கள் தான் நம்பர் 1 ஆவீங்க. குரு பகவான் தான் அந்த அருளை தருவார். 5ஆம் இடம் என்பது சந்திரனுடைய வீடு என்பதால் உங்களுக்கு என்ன நடக்கும்னா, சந்திரனுடைய வீட்டிலே குரு பகவான் உச்சம் அப்படிங்கும்போது அப்போது நீர் சம்பந்தப்பட்ட சாப்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகிரகங்கள் கிடைக்கிறது. 5ஆம் இடம் என்பது யோகஸ்தானம். யோகத்திலே குரு பகவான் உச்சம் எனும்போது சகல காரிய சித்திகள் எல்லாம் ஏற்படுகிறது. எதை தொட்டாலும் வெற்றி. மீனராசிக்காரர்கள் சும்மாவே வெற்றி போன்றவை ஏற்படுகிறது. 5லிருந்து 5ஆம் பார்வையாக 9ஆம் இடமாகப்பட்ட பாக்கியத்தை பார்க்கிறார். இந்த பாக்கியஸ்தானம்னா என்ன அப்படின்னா அதிர்ஷ்டத்தை குரு பகவான் பார்க்கிறார். மீனராசிக்காரர்கள் சும்மா ஏதாவது ஒன்று பண்ணால் கூட அதில் வெற்றி பெறுகின்ற விஷயங்கள். அதிர்ஷ்டத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பேரதிர்ஷ்டத்தை தருகிறார். ஏதாவது சில பேர் இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் லாட்ரிலாம் வாங்குவாங்க. அவங்களுக்கு இந்த லாட்ரி யோகம் மாதிரிலாம் கிடைக்கும். 300 ரூபாய்க்கு வாங்கின ஷேர் சார் இன்றைக்கி 3000 ரூபாய்க்கு போகுது போன்ற விஷயங்கள் எல்லாமே டபுள் ஆகக்கூடிய ட்ரிபிள் ஆகக்கூடிய நேரங்கள் இந்த குரு பகவான் 5-9 பார்ப்பது. 5ல் வந்ததே ஒரு சிறப்பு. குரு பகவான் தன் வாழ்க்கையில் தரக்கூடிய மிக உயர்ந்த பிளஸ்ஸிங்கே 5ஆம் இடத்தில் வருவது தான். அவருக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பது தான். அடுத்து 11ஐ பார்க்கிறார். 11ஆம் இடம் உங்களுக்கு அடுத்து உடம்பை பார்க்குறார். முக்கியமாக இந்த உடம்பில் ஜென்ம சனி இருக்கார், தான் பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. அதை குரு பார்த்து ப்ளஸ் பாயிண்ட்டாக மாற்றுறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மீனராசிக்காரர்களுக்கு இப்போது கும்பத்துக்கு பாதசனி, மீனத்துக்கு ஜென்ம சனி, மேசத்துக்கு 7.5 சனி. மீனத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜென்ம சனியை குரு பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும்னா இந்த ஜென்ம சனி கிளியர் ஆகிடுறார், நார்மல் சனியாக மாறிடுறார். உங்களை பாடாப்படுத்த வந்த சனி அவர் என்ன பண்ணுறாரு, ஆயுதங்களெல்லாம் கீழே போட்டு சரண்டர் ஆகிடுறார். ஓகே, இனிமேல் உனக்கு நான் நல்லது பண்ணுறேன்டா போடா அப்படின்னு ப்ளஸ் பண்ணிடுறாரு. அப்போது இந்த ஜென்ம சனியிடந்து விடுதலை, இந்த பக்கம் 5ஆம் இடமாகப்பட்ட யோகஸ்தானத்தில் உச்சம். அப்போது தொழிலில் நம்பர் 1 ஆகுறீங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கிது. முக்கியமாக நிறைய பண வரவை தருகிற 9ங்கிற அதிர்ஷ்டம் நல்லா இருக்குது. எப்படி செத்து பார்த்தாலும் இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் என்பது மிக உயர்ந்த பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. கண்டிப்பாக. ஏன்னா ஜென்ம சனி இருக்கிறனால மீனராசிக்காரர்களுக்கு முக்கியமான கேள்வி, அதுலேருந்து விடுதலை கிடைக்குமா, நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ முடியுமா அப்படின்றது தான். அவர்களுக்கு அந்த நிம்மதியான வாழ்க்கை கிடைக்குமா? முதல்ல நிச்சயம் 200%. ஏன்னா அந்த குரு பகவான் பார்க்கும்போதே இந்த ஜென்ம சனியுடைய பீடிப்புகள் குறைவதால் சனியினால் உண்டாகக்கூடிய தோஷங்கள் என்பது சரியாகும். முக்கியமான விஷயமே என்னென்னா, வாழ்க்கையில் 3 இடங்கள் ரொம்ப முக்கியம். என்னது? யோகம், லாபம், அதிர்ஷ்டம். இது 3 தான். ஜோதிட சாஸ்திரத்தில் இது 3 தான் பிரதானமாக சொல்ல போகிறோம். யோகத்தில் குரு வந்துட்டார், அதிர்ஷ்டத்தை 9ஆம் இடத்தை பார்க்குறார், லாபத்தை பார்க்குறார். ஆட்டோமேட்டிக்காக சரியாக போச்சு. அப்போது இந்த சனியே ப்ராப்ளம் பண்ணணும்னு நினச்சா கூட அவருக்கு எந்த ஆக்சஸும் கிடையாது, அவரால் எந்த ப்ராப்ளம் பண்ண முடியாது. ஆனாலும் உடல் ரீதியாக இப்போ இந்த குரு பகவான் சனியை பார்த்தாலுமே ஜென்ம சனிக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குது. உடல் ரீதியாக
ஏதேனும் தீய பழக்கங்களுக்கு அடிக்ஷன் ஆகக்கூடிய அம்சங்கள் என்பது உண்டு. அதை மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கணும். ஏதாவது ஒரு பழக்கம், சார் நான் டெய்லி வந்து என்னால் வந்து இதை ஒரு விஷயத்தை விட முடியல, என்னால் புகைப்பிடிக்கிறது மட்டும் நிறுத்த முடியல, என்னால் வந்து இந்த ஒரு பழக்கத்தை விட முடியல போன்ற விஷயங்கள் உங்களை அடிக்ஷனுக்குள்ளே கொண்டு போகும். அதை மட்டும் நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி நிலைமை ஏறும். கண்டிப்பா மீன ராசிக்காரர்களுக்கு இந்த சொத்துக்கள் வாங்கக்கூடிய பிராப்தங்கள் இருக்கா இந்த காலகட்டம்? ஏன்னா 5ஆம் இடம் என்பது சொத்து. அந்த இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்போது நிச்சயம் சொத்து, அம்மா வழி சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம்னா 5னா சந்திரன், சந்திரன்னா அம்மா வழி சொத்துக்கள் கிடைப்பதற்கான 200% வாய்ப்புகள் என்பது வரும். கண்டிப்பா இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம்? மீனராசிக்காரர்களுக்கு 100க்கு 200 மார்க். இந்த குரு பெயர்ச்சி நடப்பதே உங்களுக்காக தான். குரு தன்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தான் தருகிறார். வாழ்த்துக்கள். மீன ராசி பெண்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது? கொஞ்ச நாளாக வந்து பாருங்கள், மீனராசி பெண்கள் பெருசாக நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, இனம் புரியாத குழப்பம் இருக்குது, ஒரு விதமான மந்த நிலை. இவ்வளோ நாள் நம்ம வாழறோம், என்னத்தை வாழ்ந்தோம்? நம்ம குடும்பத்துக்காக வாழ்ந்தோம். முக்கியமாக ஹவுஸ் ஒய்ஃப் எடுத்துக்கோங்களேன், நம்ம குடும்பத்துக்காக எல்லாமே செஞ்சோம். நமக்கு ஒரு மாதம் உடம்பு முடியல, படுத்துட்டோம். யாராவது நம்மளுக்கு என்ன செஞ்சாங்க? அட ஒரு மாதம் விடுங்கம்மா, 3 நாள் படுத்துட்டோம்மா. தண்ணி குடிக்கிறேன்னு கேட்குறதுக்கு ஆள் இல்லைம்மா. சாப்பாடு எதையோ வந்து நம்ம வீட்டில் வளர்க்குற நாய் கூட வேலைக்கு கரெக்டாக வைப்பாங்கம்மா, எங்களுக்கு அது கூட கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, அது கூட கேட்குறதுக்கு ஆள் இல்லை. அப்போ தான் எங்களுக்கு புரியுது நம்ம வாழ்க்கை யாருக்காக வாழ்ந்தோம், எதுக்காக வாழ்ந்தோம். இவ்வளோ நாள் நம்ம வாழ்க்கையிலே இந்த குடும்பத்துக்காக உழைச்சி நம்மளை பார்க்குறதுக்கு ஆள் இல்லையே, நம்மளோட லைஃப் இவ்வளோதானா, அப்போ நம்ம வாழ்க்கையினோட அர்த்தம் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு விதமான ஃப்ரஸ்ட்ரேஷன், எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் இருக்குது. அதுக்கும் மேலே சனி பகவான் ஜென்ம சனியாக வந்து உட்கார்ந்ததுலேருந்து குழப்பம் தான். மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிவுரை சொல்லக்கூடியவங்க, மற்றவங்களுக்கு வெல் விஷஸாக இருக்கக்கூடியவங்க, மற்றவங்களுக்கு மென்டாஸாக இருக்கக்கூடியவங்க இந்த காலகட்டம் அவங்களுக்கு ஒரு சுய முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறுறாங்க. அதெல்லாம் காரணம் யார்? சனி பகவான் ஜென்ம சனியாக வந்து உட்கார்ந்து ஒரு இனம் புரியாத குழப்பத்தை ஏற்படுத்தினார். ஆனால் வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தையும் புரிய வச்சார். அதுவும் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு யார் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கா, நம்மளை சுற்றி யாருமே இல்லை அப்படின்றத பல பேருக்கு காமிச்சு கொடுத்தார். ஸோ அந்த கஷ்டத்துலாம் நீங்கள் இருந்தீங்க, இப்போ கவலைப்படணுன்ற அவசியம் இல்லைம்மா. இப்போ சனி ஜென்ம சனியாகவே தான் இருக்கார். குருனோட பார்வைக்கு தான் உங்களுக்கு ஒரு இனம் புரியாத குழப்பம் அப்படின்றது இருந்துச்சு பார்த்தீங்களா, ஒரு மந்த நிலை அப்படின்றது இருந்துச்சு. ஏண்டா வாழறோம், எதுக்குடா வாழறோம், வாழ்ந்து என்னடா பிரயோஜனம், வாழ்ந்து கண்டது என்ன அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருந்துச்சு பார்த்தீங்களா. அதெல்லாம் வந்து ஒரு தெளிவான முடிவுக்கு வருவீங்க. நம்ம மற்றவங்களுக்காக பிறக்கலை, நம்ம மற்றவங்களுக்காக சாவணுன்ற அவசியமே இல்லை. பிறக்கும்போது தனியாக தான் பிறந்தோம், போகும்போது தனியாக தான் போக போகிறோம். இந்த ஆன்மா இந்த ஜென்மத்தில் இந்த உடலை தேர்ந்தெடுத்திருக்கு. இந்த உடலுக்கு இந்த உறவுகள், அடுத்த ஒரு பிறப்பு எடுக்கும்போது இந்த ஆன்மா எந்த உடலை தேர்ந்தெடுக்கும் தெரியாது, அந்த உடலுக்கு எந்த உறவுகள் இருக்கும் தெரியாது. இப்படி நிறைய விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஜென்ம சனி உங்களை புரிய வச்சாரு, இன்னும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. சரி, ஓகே. ஆக இது ஒரு ப்ளஸ்ஸுமா. ரெண்டாவது, இப்போ குரு பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு 5ஆம் பாவத்தில் வந்து உட்காந்துட்டுருக்கார். இப்போ 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படிம்பாங்க. எங்களுக்கு பூர்வீகத்தில் ஏகப்பட்ட சொத்து இருக்குமா, வருமானு நாங்கள் அந்த ஆதங்கத்திலே மனசு கஷ்டப்பட்டு எங்களுக்கு உடம்பு முடியாமல் போச்சு. கவலைப்படாதீங்கம்மா. இப்போ பூர்வீகம் சொத்து ஏதாவது இருக்குது, உங்கள் கணவர்து இருக்குது அப்படின்னு சாலிடாக உங்களுக்கு வரும்மா, கவலைப்படாதீங்க. என் பிள்ளையினாலம்மா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம்மா, ஒன்றும் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது. ஒரு கௌரவமான குடும்பமாக எங்கள் குடும்பத்தினோட மானத்தை ரோட்டில் எடுத்து போய் விட்டுட்டு வந்தது என் பிள்ளை. என்னென்ன தப்பு செய்யுதுமா, எங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது என் பிள்ளைங்களை பற்றி பேசுறதுக்கு. கவலைப்படாதீங்கம்மா. இப்போ 5ல் குரு வந்து உட்கார்ந்ததுனால குழந்தைங்க ரீதியாக இருந்து வந்த கஷ்டம் அப்படின்றது மாறிடும்மா. டோன்ட் வரி. நாங்கள் ரொம்ப நாளாக வைத்தியம் பண்ணிகிட்ருக்கோம்மா, குழந்தை பிராப்தமே இல்லைம்மா. எங்கள் மாமியாருக்கு, எங்கள் கணவரோட குடும்பத்துக்கு இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. என்னை விட்டுட்டு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி கொடுக்கலாமான்னு எங்கள் கணவரோட வீட்டில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கிறாங்க. அதுக்கான ஸ்ட்ராங் ரீசனும் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரிலம்மா. ஏறக்குறைய 10 வருஷம் ஆயிடுச்சு, 8 வருஷம் ஆயிடுச்சு. குழந்தை பிராப்தன்றது வருமா? நான் பல முறை முயற்சி பண்ணிட்டேன். இந்த முறை நான் ஒரு IVF ட்ரை பண்ணுறேன், இந்த முறை ICSI ட்ரை பண்ணுறேன், இந்த முறை IUI ட்ரை பண்ணுறேன். எல்லாத்தையும் ட்ரை பண்ணி முடிச்சுட்டேன். வருது வராட்டி போகுது. டிவோர்ஸ் கொடுத்துட்டோம். நான் நிம்மதியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க. நீங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான காலமும் இது. ட்ரீட்மெண்ட்லலாம் கன்செப்ஷன் இல்லைங்க. சிலர் வந்து சொல்லுவாங்க, ஜாதகம் பார்க்கும்போது நாங்கள் நிறைய முறை ட்ரை பண்ணாங்க, குழந்தைய கூடி வரல, அடைச்சி போட அப்படின்னு விட்டு ஒரு 5 மாதத்தில் தானாக கரு கூட்டிடுச்சுங்க அப்படிம்பாங்க. இதுக்கெல்லாம் குரு தான் காரணம்.
பிளானட்டரி பொசிஷன்ஸ் தான் காரணம். அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டுமா. ஆக ஹவுஸ் ஒய்ஃப்க்கு எல்லாமே உங்களை சுற்றி எல்லாமே மைனஸாக இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மைனஸ் மேலே நேராக ஒரு கோட் போட்டால் என்ன ஆகும், எல்லாமே ப்ளஸ் ஆகக்கூடிய காலகட்டம். கவலைப்படாதீங்க. சரி அம்மா, நாங்கள் வந்து பாருங்கம்மா ஒர்க் பண்ணுறோம், எங்களுக்கு பெருசாக ரொம்ப நாளாக ஒரு இன்க்ரிமெண்ட் இல்லை, ப்ரொமோஷன் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துல ஒரு பெரிய மதிப்பு மரியாதை இல்லை. என்னை விட கம்மி படிப்பு, என்னை விட கம்மி அறிவு, என்னை விட கம்மியாக வேலை செய்வாங்க. அவங்களுக்கு பெரிய அங்கீகாரம்ன்றது கிடச்சிருக்கு, எனக்கு கிடைக்கவே இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னே தெரியல. பொதுவாக அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் ரொம்ப அறிவாளி, அது ஒரு காரணம். ரொம்ப அட்ராக்டிவான பர்சன், சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி இல்லையா. எல்லா ராசியும் விட்டுட்டு அங்கே தானே போய் சுக்கிரன் உச்சமடைகிறார், குருனோட ராசியாக இருந்தாலும். அப்போ லிவ் த லைஃப் டு த ஃபுல்லஸ்ட் அப்படின்ற எண்ணம் இருக்கும். நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க, உங்களை சார்ந்தவங்களையும் சந்தோஷமாக வச்சுப்பீங்க. எப்பயுமே 1000 கஷ்டம் இருந்தாலும் வெளியே ஜாலியாக இருக்க மாதிரியே தெரியும். அப்போ அதுங்க என்ன நினச்சிக்கோங்க, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு நினச்சி அதுங்களுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு பொறாமை, ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்ல. அதனால் அதுங்க அப்படிலாம் பண்ணலாம். அதனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களை ட்ராப் பண்ணி அவங்க முன்னேற பார்ப்பாங்க. இப்போ இந்த காலகட்டம் என்ன ஆகும், மொதல் விஷயம் ராகு 12ஆம் பாவமா, வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தம் நிறைய மீனராசி அன்பர்களுக்கு உண்டு. அது ஒரு பெரிய ப்ளஸ். இங்கெல்லாம் எனக்கு பெரிய போஸ்ட் கிடைக்கலங்க, ஆன்செட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு, அங்கே போய் நான் சூப்பராக இருக்கேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு உண்டு. ஆக வேலை செய்கிற இடத்துல ஒரு ப்ரொமோஷன் அப்படின்றது வரும், இன்க்ரிமெண்ட் அப்படின்றது வரும். லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாருமா. ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு நல்ல லாபம் அப்படின்றது வரும். ஒரு சுய தொழில் செய்கிறீங்க அப்படின்னா வெளிநாட்டுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராடக்ட் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறோம், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரி ஒர்க், ரொம்ப எளிமையாக சொல்லணும், சாதாரண மனுஷி சாமானியமான தொழில் செய்கிறீங்க, ஒரு ஆரி ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி ஜாஸ்தி இருக்கும். சுக்கிரன் உச்சம் இல்லைங்களா, அந்த க்ரியேட்டிவிட்டி ஜாஸ்தினால் இங்கே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் பண்ணி வெளிநாட்டுக்கு நீங்கள் கிளைண்ட்ஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான பிராப்தம் கூட உண்டு. அந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளணும், ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஃபாரினோட லிங்க் ஆகணும் அப்படின்ற ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. புரியுதுங்களா, இது ஒரு பெரிய ப்ளஸ். படிக்கிற குழந்தைம்மா நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதிட்டே இருக்கேன், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதிட்டே இருக்கேன். கிடைக்குமா, பாகிஸ்தானத்தை குரு பார்க்குறேன். ஹையர் எஜுகேஷன் படிக்கிற பிள்ளைங்களுக்கு இப்போ நீங்கள் யூஜி முடிச்சிட்டிங்க, பிஜி பிளான் பண்ணணும். யூஜியே கிடைக்கலைங்க, அப்புறம் எங்கேருந்து பிஜி? யூஜி நிறைய பேர் கிடைக்காது உங்களுக்கு. பிஜி பிளான் பண்ணிகிட்ருக்கேங்க, தாராளமாக கிடைக்கும். நான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதணும்னு ரொம்ப நாளாக வந்து எழுதிட்டுருக்கேங்க, தாராளமாக சக்ஸஸ் ஆவீங்க. கொஞ்சம் முயற்சி அப்படின்றது மட்டும் பண்ணுங்கள். ஆன் தி ஹோல் எப்படிங்க இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிள், கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்களை நீங்கள் கொஞ்சம் கவனிங்க. எப்பயுமே மனம் தளராதிங்க. தளராத நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா சக்ஸஸ் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு உண்டுமா. டோன்ட் வரி. வாழ்த்துக்கள். நல்ல குணங்கள் நிரம்பிய ஒரு மனிதரை சொல்லுங்கள்னு சொன்னால் இந்த உலகம் யாரை கைகாட்டும்? மீனராசிக்காரங்களுக்கு தான் கைகாட்டும். கொள்கை உறுதி, அதில் சந்தேகமே இல்லை. நண்பனாக இருந்தாலும் ஒரு தவறு செய்தால் தவறை ஆதரிக்காது மீனராசி. ஆனால் ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுது? மீனராசிக்காரங்க நட்பை கைவிட்டுறாதீங்க அப்படின்னு தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அவ்வளவு நல்ல மனிதர்கள்னு அர்த்தம். ஜோதிடமே ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணுதுங்க, ஃப்ரெண்ட்ஷிப் இவர் தானே சரியான ஆள்னு. அது மீனராசிக்காரங்களை தாங்க ஜோதிடம் ரெக்கமெண்ட் பண்ணுது. அப்படிப்பட்ட மீனராசிக்காரங்களுக்கு இப்போ ஜென்மத்தில் சனி, ஒரு நெருக்கடி இருந்துகிட்டு இருக்கு, வேலையில் நெருக்கடி, தொழில் நெருக்கடி இருந்துகிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து உங்களை பார்க்கிறார். அதுவே யோகம். மற்றவங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேருந்து பார்க்குறாருன்னா யோகம் அப்படிங்கிறத விட மீனராசிக்காரங்களுக்கு அது பெரிய யோகமாக இருக்கும். எப்படி தெரியுமா? உங்கள் ராசிநாதன் குரு பகவான் ராசியை பார்க்குறாரு. அப்போ நீங்கள் இழந்த கௌரவம், புகழ், அந்தஸ்து இப்போ திரும்ப கிடைக்கும். ஏதோ மனசில் சில கஷ்டங்கள் இருக்கு, அது நிவர்த்தி ஆகும். குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்திலிருந்து உங்களை பார்க்கிறார். குரு இந்த சனியை பார்க்கிறார். பல பேர் இடிந்த வீடுகள், உங்கள் வீட்டை இடிச்சுட்டு புது வீடு இப்போ கட்டுவீங்க. அது மிக முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் வீட்டை இடிச்சுட்டு புது வீடு கட்டுறது, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் பலரும் சேர்ந்து இப்போது அந்த அப்பார்ட்மெண்ட்டை ஒரு பில்டர்கிட்ட கொடுத்து பெருசாக எடுத்து கட்டுறது அப்படின்னு வாழ்க்கை வசதிகள் பெருக்கும். வீட்டை புதுப்பிக்கக்கூடிய நேரம் இது. 5ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து உங்களை பார்க்குறார். சில பேர் வந்து தொழில் பிரமாதமாக செய்வீங்க. இது நாள் வரைக்கும் என்ன தடை இருந்தாலும் நிவர்த்தி ஆயிரும். ஜென்மச்சனியால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இப்போ குரு பகவான் உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு ஜென்மச்சனி என்ன பண்ணிடுவோம், பெரிய வெற்றி தான் உங்களுக்கு வந்து சேரும். வேலை பார்க்குற இடத்துல ஒரு நெருக்கடி இருக்கு, ஹையர் அஃபிஷியலால் ப்ராப்ளம் இருக்குன்னா இப்போ அது சால்வ் ஆயிரும். சார் வேலையே கிடைக்கல அப்படின்னா வேலை கிடைக்கும்.
நான் ஒரு நாட்டில் இருக்கேன், இன்னொரு நாட்டுக்கு எனக்கு வேலை கிடைக்குமா? கிடைக்கும், அந்த யோகம் உண்டு. ஆஃபீஸில் ப்ரமோஷனே கிடைக்கல சார், அப்படிப்பட்ட நிலைமை. நியாயமாக கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் கூட கிடைக்கலங்க, இப்போ நியாயமாக கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் கிடைக்கும். அப்பாவுடைய ஹெல்த்தில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் சால்வ் ஆகும். சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். வெளிநாட்டில் சென்று நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் சார், எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா? வெளிநாட்டில் படிக்க வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் பிள்ளைகள் உங்கள்கிட்ட பாராமுகமாக இருக்காங்க, பிள்ளைகளின் மீது அன்பு காட்டணும், பிள்ளைகள் எங்களோடு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகும். பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு கூடும், அது ஆன்மீகம் கலந்த விஷயமாக இருக்கும். ஆன்மீக விஷயங்களில் அதிக ஈடுபாடு வரும். ஒரு பெரிய வளர்ச்சியை நோக்கி நீங்கள் போகிறீங்க. அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய யோகம் இப்போ மீனராசிக்காரங்களுக்கு உண்டு. ஃபாரினுக்கு அட்லீஸ்ட் ஒரு டூராவது போயிட்டு வருவோம்னு இப்போ தோணும். ரொம்ப நாளாக கல்யாணமே ஃபிக்ஸ் ஆகிறவங்களுக்கு இப்போ குரு பலன் வருது, அதனால கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். நல்ல தரமான வரன் அமையும். இன்னொரு பக்கம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கூடி வரக்கூடிய நேரங்க, அதை புரிஞ்சுக்கிடுங்க. இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லைன்னா குழந்தை பாக்கியம் நல்லா கூடி வரும். உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு முக்கிய பதவிகள் கொடுப்பாங்க. நீங்கள் ஏதோ ஒரு பதவிக்காக காத்திருந்தீங்கன்னா அந்த பதவி உங்களுக்கு வந்து சேரும், முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். நிறைய வெற்றிகளை நீங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டம். உங்கள் பிள்ளைகளுக்கும் வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும். எதிரிகள் நண்பர்களாக மாறக்கூடிய விஷயத்தை இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. தொழில் ரீதியாக ஒரு பெரிய வளர்ச்சி, இதுதாங்க முக்கியம். மீனராசிக்காரங்களுக்கு தொழில் ரீதியாக பெரிய வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். தெய்வ வழிபாடு நீங்கள் நினைத்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். உங்களுக்கு நல்ல பதவிகள் கிடைக்கிறது, நல்ல பட்டங்கள் கிடைக்கிறது, அனுகூலமான சூழ்நிலை. நிறைய பேருக்கு ஹெல்த் ரீதியாக ப்ராப்ளம் இருந்தால் அந்த ப்ராப்ளம் விலகும். இந்த காலகட்டத்தில் பணத்தை விட மனித மனங்களைத்தான் நீங்கள் அதிகம் விரும்புவீர்கள். பிறர் மீது அன்பு காட்டுவது, குடும்பத்தை அன்பாக வச்சு கட்டுறது, அதெல்லாம் விரும்புவீங்க. கணவன் மனைவி உறவில் பிரச்சனை இருந்தவங்களுக்கு இந்த பிரச்சனை நிவர்த்தி ஆகும். காதல் திருமணம் செய்வதற்கு உங்களுக்கு தடைகள் இருந்தால் தடைகள் விலகும். காதல் திருமணம் கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. பெரிய ட்ரஸ்டில் மெம்பர் ஆவீங்க. கோயில்கள் விஷயங்களை எடுத்து செய்வீர்கள். கோயில்கள் விஷயத்தில் கும்பாபிஷேக விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பொறுப்படுத்தி செய்வீர்கள். நிறைய நன்மைகள் காத்திருக்குங்க மீனராசிக்கு. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நல்ல செய்திகள் தேடி வரும் காலம். இந்த காலகட்டத்தில் யாரை வழிபட்டால் உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகன். திருச்செந்தூர் முருகனை சென்று வழிபாடு செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை அதிக அற்புதமாக அமையும். மீன ராசி மீன லக்னம் எப்படி இருக்கு? இருக்கிற 12 ராசிலேயே கொடுத்து வச்ச ராசி இப்போ யாருன்னு மீனம் சொன்னால் அப்படியே தகன்னு மனசுல எரியும். ஏன்னா ஜென்ம சனியில் நம்ம படுற பாடு நம்மளுக்கு தான் தெரியும். ஆனால் நிஜமாக சொல்கிறேன், நீங்கள் தான் செம லக்கி. ஏன்னா குரு பகவான் பார்க்குறாரு. நீங்கள் இவ்வளவு நாள் பட்டதுலாம் கஷ்டம் இல்லைங்க. ஜென்ம சனி இப்போ தான் உங்களுக்கு ஆரம்பித்து நடந்துகிட்ருக்கு. ஜென்ம சனியில் தான் ரொம்ப கஷ்டம் இருக்கும். ஆனால் எவ்வளோ பிளெஸ்ஸிங்னா குரு பகவான் உங்களை பார்க்கறதால தப்பிச்சுக்கினீங்க. இப்போ அதுலேயும் என்னென்னா குரு பகவான், நீங்கள் குரு வீடு, குரு பகவான் குரு வீட்டையே பார்க்குறாரு. சூப்பர். அதுலேயும் பஞ்சாங்கம் படி குரு பகவான் தான் இப்போ ராஜாவாக பார்க்குறாரு. வேறு யாரும் பர்மிஷன் கேட்க தேவையில்லை. இப்போ தலைவர் சிஎம் ஆகிட்டாப்புல, சரிங்களா? இப்போ முன்னாடி நிறைய பேர்கிட்ட பர்மிஷன் கேட்கணும். இப்போ யாருக்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்னா இல்லை அந்த மாதிரி தான். குரு பகவான் வேறு யாருன்னா பர்மிஷன், வேறு யாருன்னா ராஜா வந்தால் கூட பர்மிஷன் கேட்கல. இப்போ குரு பகவானே ராஜா, அவர் உச்சத்தில் கடகத்தில் வர உச்சத்தில் இருக்கார். உங்கள் குரு வீட்டையே பார்க்குறாரு. அதனால் நீங்கள் வந்து ஃபுல்லி டேக்கன் கேர். ஓகே, ஃபுல்லி டேக்கன் கேர். நீங்கள் வாங்குகிற அடியில் பாதி அடிக்கு மேலே கம்மியாகிடுச்சு. ஸோ இப்போ வருதுலாம் புலம்பக்கூடாது, தப்பிச்சுக்கணும்னு சந்தோஷம் பண்ணணும். சரி, இந்த நேரத்தில் வேறு என்னென்ன நல்ல விஷயங்கள் பண்ணலாம் சார்னா, மைண்டு கிளாரிட்டி கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு மீனத்துக்கு பெரிய பிரச்சனை ஒரு 2 வருஷமாக என்னென்னா, என்ன நடக்குது நம்மளை சுற்றி, நம்ம என்ன பண்ணுறோம், ஏன் இது நடக்குது, குழப்பத்திலேயே இருந்திருப்பாங்க. அந்த மைண்டு கிளாரிட்டி, இப்போ நான் என்ன பண்ணணும், யார் இன்றைக்கி என்ன பண்ணிட்டுருக்கோம், நீ தான் பிரச்சனையா, இதுதான் பிரச்சனையா, அந்த மைண்டு கிளாரிட்டி வரும். இது வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம இறங்கி நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிடும். ஏன்னா குரு வீடு ரொம்ப புத்திசாலி, டக்குன்னு கற்பூரம் மாதிரி பிடிச்சிப்பாங்க. அதனால் மைண்டு கிளாரிட்டி வரும். இது ஒன்று. அடுத்து உங்களுக்கு வந்து நிறைய குருமார்கள் சப்போர்ட் வரும். ஏன்னா இது குரு வீடு. முடிஞ்ச அளவு ஜீவ சமாதி போங்க. குருமார்கள் சில பேர் வந்து ஜீவ சமாதியில் பயப்படுறாங்க. எனக்கு ஒன்றும் ஆச்சரியமாக இருக்குது, இந்த காலத்தில் ஜீவ சமாதி பயப்பட, அது குருங்க இருக்க வீடு. சில பேர் யாருக்காவது எனக்கு அங்கெல்லாம் போகிற பழக்கம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, குருமார்களோட ஃபோட்டோ வச்சுக்கோங்க. சாய்பாபா,
ராகவேந்திரர், கனகபட்டியார் இருக்கார். இதுமாதிரி சித்தர்களுடைய ஃபோட்டோ வச்சுக்கோங்க. பெட்ரூமில் வச்சுக்கிறது, பக்கத்தில் பெட்டில் வச்சுக்கிறது, பெட்டுக்கு எதிர்க்க வச்சுக்கிறது, பெட்ரூமில் இருக்கக்கூடாது. ஹாலில் வைங்க, இல்லை பூஜாரியில் வைங்க. காலையில் எழுந்தோடனே அவங்கள பாருங்கள், அவங்க பார்வை நம்ம மேலே படணும். ஏன்னா தூங்குறதுக்கு நான் வந்து எப்படின்னா ஹாலில் வச்சு தூங்குறதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் போய் தூங்குவேன். அவங்க பார்வை நம்ம மேலே படணும், நம்ம பார்வை இல்லை, குரு பார்வை நம்ம மேலே படணும். இது பட்டாலே உங்களுக்கு வந்து பயங்கரமாக முன்னேறுவீங்க. கோவில் போங்க. உங்களுக்கு வந்து கோவில் இந்த தடவை போக, ஜென்ரலாகவே கோவிலுக்கு போனால் நல்லது. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு உங்களோட 9ஆம் வீட்டெல்லாம் குரு பகவான் பார்க்கறதுனால கோவிலுக்கு போகும்போது அந்த மேனிஃபெஸ்டேஷன், ஆக்கர்ஷணம், நீங்கள் வேண்டுறது சூப்பராக நடக்கும். நான் இவ்வளோ நல்லா கோவில் தான் வரும், ஒன்றும் நடக்க மாட்டேது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது அப்போது. இப்போ உங்களுக்கு அதுக்கான விண்டோ ஓப்பன் ஆகிருக்கு, சூப்பராக வேலை செய்யும். சரிங்களா? இது ஒன்று. எந்த கோவில் போகிறது? குரு பகவான் கோவில். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. லாஸ்ட்டாக நான் பரிகாரத்தில் மொத்தமாக எந்தெந்த கோவில் உங்களுக்கு நல்லதுன்னு நான் சொல்கிறேன். சரி, இது ஒன்று. வேறு என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கு? உங்களுக்கு வந்து 11ஆம் வீட்டில் நல்லாயிருக்கு. அதாவது நான் போன வருஷம் சொன்ன பிஸ்னஸ்லாம் நல்லா வரவங்க, மீனமுக்கு வந்து ஜென்ம சனியாக இருந்தால் கூட பிஸ்னஸ் பிக்கப் ஆகாமல் ஜாகிரதையாக நல்லா பண்ணுங்கன்னு சொன்னேன். யாரெல்லாம் கடுமையாக உழைச்ச பண்ணிங்க அவங்களும் நல்ல ப்ராஃபிட். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து வெளிநாட்டுக்கு, இந்த கனடா, யூஎஸ்ஏக்கெல்லாம் பசங்களை அனுப்புகிற அந்த கன்சல்ட்டிங் வச்சுருக்காரு. அவர் வீட்டில் 1008 பஞ்சாயத்து, மீன லக்னம், ஆனால் பிஸ்னஸு சூப்பராக இருந்தது. தலைவன் வீட்டுக்கே போகலையே, ஆஃபீஸ் சோஃபாலே தான் படுத்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தார். சார் ஆஃபீஸாக நல்லாயிருக்கு சார்ன்ட்டு. இந்த வருஷம்லாம் சும்மா ப்ராஃபிட் கொட்டுன்னு கொட்டுது தலைவருக்கு. அவ்வளோ ப்ராஃபிட் நல்லா வருது. அதை மிஸ் பண்ணவங்களும் பிஸ்னஸை கொஞ்சம் புஷ் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து ரொம்ப சூப்பராக வளருவாங்க. சரிங்களா? ஸோ மீன ராசிக்கு இந்த வருஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மைண்டு கிளாரிட்டி, பணம் நல்லா சேரும், பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லா வளரும். ஒரு டிசம்பர் மாதத்துலலாம் ஹெல்த்தும் ரெடி ஆகுங்க. ஏன்னா ஹெல்த்து வந்து மீன ராசியில் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு வெயிட்டு போட்டிருக்கோம், ஒபிசிட்டி போட்டிருக்கோம், உடம்பு ரொம்ப டல்லாக இருக்கும், நிறைய இஷ்யூ அந்த விட்டமின் டி ரொம்ப கம்மியாக இருக்கும், கால் வலி வந்திருக்கும், மூட்டு வலி வந்திருக்கும், பல் வலி வந்திருக்கும். ஏன்னா கால்சியம் ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த லாஸ்ட் 1-1.5 வருஷத்தில். அதெல்லாம் சரியாயிட்டு ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். டாக்டரை பாருங்கள். அதாவது டிசம்பருக்கு அப்புறம்னா உடம்பு சூப்பராக பிக்கப் ஆகும். இதிலெல்லாம் ஜெயிச்சுட்டு வரணும். நீங்கள் சொல்கிற எல்லா நல்லதும் எனக்கு நடக்கணும் தலைவா அப்படின்னீங்கன்னா, நீங்கள் பிடிக்க வேண்டிய தலைவர் இல்லை தலைவி யார் அப்படின்னா, மீனராசிக்கு மீனாட்சி அம்மன் தான். மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர். மீனாட்சி அம்மனை மட்டும் பார்த்து வந்துடக்கூடாது. சுந்தரேஸ்வரர் தான் குரு. ஆக்சுவலாக மீனாட்சி அம்மன் புதன். மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் ஒன்றா பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய குரு பகவான், நவகிரகங்களில் குரு பகவானை பாருங்கள். மஞ்சள் மூக்கடில் மாலையாக போட்டு வேண்டி அதை கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு வளருங்க. லக்ஷ்மி நரசிம்மர், அவருக்கு வியாழக்கிழமை குரு வரையில் வானகம் தந்துட்டு வர இந்த குரு பயிற்சியை நீங்கள் ஓஹோன்னு வளர்ப்பீங்க. இப்போ குரு பயிற்சி உங்களுக்கு வந்து எப்படிலாம் வேலை செய்யும், எதுலலாம் பாசிட்டிவாக இருக்குது, அது எந்தெந்த தெய்வங்களை வழிபடணும், எப்படி வழிபடணும், இதெல்லாம் க்ளீனாக சொன்னேன். மெயினாக உங்களுக்கு வந்து எதுலலாம் பாசிட்டிவாக நடக்கும், கல்யாணம், வேலை, பிஸ்னஸ், உடல் ஸ்ட்ரென்த்து, ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ், கடன் அடைக்கிறது, நோய் தீர்றது, வெளிநாடு போகிற ஆப்போசிட்டுமே முக்கியமான விஷயம் சொன்னேன். இதெல்லாம் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாலே ஜெயிச்சிடலாம். ஒவ்வொரு ராசியிலையும் 3 நட்சத்திரங்க. உங்கள் நட்சத்திரம் பொறுத்து உங்கள் தசா புத்திலாம் வேறு நிறைய சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கும். சரிங்களா? நீங்கள் என்ன தசா புத்தி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்தந்த தெய்வ வழிபாடுகளை நீங்கள் பிடிச்சிக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிடலாம். இன்னொன்று எப்பவுமே சொல்கிறது தான், இந்த ராசி லக்னம் ஒவ்வொன்றுக்கும் 2 கோடி தமிழர்கள் இருக்காங்க. 2 கோடி பேருக்கு நம்ம வந்து பொதுவாக சொல்லிகிட்ருக்கோம், பொது கருத்தாக சொல்லிகிட்ருக்கோம். ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் பொறுத்து நிறைய விஷயம் மாறும். ஒருத்தர் ஜாதகம் மாதிரி இன்னொருத்தர் 800 கோடி பேர் இருக்காங்க இந்த உலகத்தில். 800 கோடி. ஒருத்தர் கூட ஒரே மாதிரி ஜாதகம் இருக்காது. ட்வின்ஸாக பிறந்தால் கூட வேறு ஜாதகமாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த ரேகை மாதிரி வேலை செய்யறது ஜாதகம். அதனால் 2 கோடி பேருக்கும் ஒரே மாதிரி துல்லியமாக சொல்லணும்னு எதிர்பார்க்காது யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி நடக்காது. அதனால் உங்களுக்கு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. சார் வீட்டில் ஒரு கல்யாணம் இருக்குது சார் வீட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் சார், வீட்டில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, இல்லை வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு என்னென்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார்னா நம்பர் இருக்குது, கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க. தாராளமாக நம்ம வந்து என்னென்ன நல்லதோ அதை நம்ம எடுத்து சொல்லுவோம். அதை பார்த்து இந்த அஸ்ட்ராலஜி அழகாக எடுத்து பயன்படுத்திட்டு வாங்க. நான் இப்போ நிறைய வகுப்புகள் எடுக்கிறேன். இந்த அஸ்ட்ராலஜி சயின்ஸாக எப்படி வேலை செய்யுது, சயின்டிஃபிக்காக எப்படி வேலை செய்யுதுன்றதால நான் அந்த கிளாஸை சொல்லித்தரேன்.
அதெல்லாம் ஒன்றும் அடுத்து நிறைய படித்த பிள்ளைகள் வரீங்க. அஸ்ட்ராலஜர் நம்பிக்கை, சாமி விளக்கேற்றுறது நம்பிக்கை, இது ஒர்க் ஆகும். ஆனால் அது பின்னாடி இருக்கிற சயின்ஸையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஓ இதனால தான் விளக்கேற்றுறோமா, இதனால தான் இந்த தெய்வத்தை வழிபடுறோமா, எதுக்கு குரு பகவானுக்கு மஞ்சள் மூக்கடலை போடணும், ஏன் அவருக்கு வேர்க்கடலை போட்டால் ஏற்றுக்க மாட்டாரா, சாமி தானே? அப்படி இல்லை. ஒவ்வொரு தானியங்களில் ஒவ்வொரு கிரகத்துடைய தன்மை அதிகமாக இருக்கும். மஞ்சள் மூக்கடலையில் வந்து குரு பகவானுடைய தன்மை அதிகமாக இருக்கும். இன்றைக்கி நேற்று இல்லை, பல ஆயிரம் வருஷமாக இதை நம்ம ஒரு ப்ரொசீஜராக வச்சுருக்கோம். இதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய பேப்பர்ஸ்லாம் கூகுளில் அவைலபிள் இருக்குது, ரிசர்ச் பேப்பர்ஸ். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண படிக்க தான் நமக்கு அது சொல்லுவாங்கள்ல, ஆன்மீகம் ஒரு அறிவியல்ன்றது நம்மளுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கணுன்றவங்க என்னுடைய நம்பருக்கு தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். ஜென்ரலாக இந்த குரு பயிற்சியில் நீங்கள் நல்லா வரணும்னா முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் கலரில் ட்ரெஸ் போடுங்க. நிறைய பெரிய ஆளுங்களை பாருங்கள், நான் யாருன்னெலாம் பேர் சொல்ல மாட்டேன், நிறைய பேர் மஞ்சள் துண்டாக போட்டிருப்பாங்க. நான் வேதாத்திரி மகரிஷி சொல்கிறேன். ஒன்றும் சில பேர் இருக்காங்க இந்த மாதிரி பெரிய ஆளுங்க. இல்லை நீங்கள் சன்னியாசியை பாருங்கள், மஞ்சள் கலந்த சந்தன கலர், இந்த காவி கலர்லாம் மஞ்சள் கலந்த சிகப்பு தான் இதெல்லாம் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் போட குருவோட எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தியாக வரும். நீங்கள் அதுக்குன்னு எல்லாமே காவி உடையில் போக சொல்லலை, பட் மஞ்சள் கலர் ட்ரெஸ் ஒரு 20 வருஷத்துக்குலாம் முன்னாடி பாருங்களேன், பழனியாக இருந்தாலும் சரி, இல்லை அம்மனுக்கு வேண்டுறதா இருந்தாலும் சரி, எல்லாம் மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க, ஆணோ ஜென்ஸோ மஞ்சள். இல்லை சில பேர் சிகப்பில் இருப்பாங்க. இப்போ எல்லாரும் நம்ம ஜீனு வேறு மாதிரி தான் எல்லா கலர் ட்ரெஸ்ஸும் நம்ம போட ஆரம்பிச்சிட்டோம். மஞ்சள் போட உங்கள் ஆக்கர்ஷண சக்தி பயங்கரமாக ஏறும். அது இந்த குரு பயிற்சிக்கு குரு பகவானுடைய சக்தி வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். தெய்வ குழந்தைகள் அவங்க இருக்கிற இடத்துக்கு, இல்லை முதியோர்கள் இல்லத்தில் பூந்தி எத்தனை கொடுங்க, அதை கொடுத்து பாருங்கள். வியாழக்கிழமை குரு வரையில் நீங்கள் வேண்டுது நடக்கும். நீங்கள் வேண்டுற எல்லா நல்ல விஷயமும் அந்த குரு பகவான் நடத்தி கொடுக்க பக்தி இன்ஃபோ தமிழ் சார்பாக விடை பெறுவது, நன்றி கூறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வளத்துடன்.